கிரிக்கெட் உலகத்தையே இப்போ ஒரு கேள்வி ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. வர T20 உலக கோப்பையில இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தான் அந்த ஒரு கேள்வி. ஏன்னா பிப்ரவரி 15 இந்தியா கூட நடக்க போற போட்டியை மட்டும் நாங்க புறக்கணிப்போம், ஆனா மற்ற நாடுகள் கூட விளையாடுவோன்னு பாகிஸ்தான் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கு. பாகிஸ்தானோட இந்த விபரீத முடிவை கேட்டு அதிர்ச்சியான ICC இப்போ மௌனம் கலைச்சு ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்கு. ICC என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? உலகக்கோப்பை மாதிரி ஒரு பொதுவான தொடரில் கலந்துக்கிட்டு எனக்கு பிடிச்ச டீம் கூட ஆடுவேன், பிடிக்காத டீம் கூட ஆட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறது எல்லாம் விளையாட்டு தர்மத்துக்கே எதிரானது அப்படின்னு ICC கொந்தளிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அதிகாரப்பூர்வமா இன்னும் கடிதம் அனுப்பலனாலும் பாகிஸ்தான் அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு முடிவு கிரிக்கெட் உலகத்துக்கே ஆரோக்கியமானது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த மாதிரி நடந்துகிட்டா எதிர்காலத்துல பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கே இது ஒரு பெரிய ஆபத்தா முடியும்னு ICC எச்சரிக்கை விடுத்திருக்கு. இலங்கையில நடக்க போற இந்த போட்டியில ஒருவேளை பாகிஸ்தான் சொன்னபடியே இந்தியா கூட விளையாட வரலனா என்ன நடக்கும்? விதிகளின்படி அந்த போட்டியில இந்தியா ஜெயிச்சதா அறிவிக்கப்பட்டு முழு புள்ளிகளும் இந்தியாவுக்கே போயிடும். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானோட நெட் ரன் ரேட் பாதாளத்துக்கு போயிடும். இதனால அவங்க அரையிறுதிக்கு போற வாய்ப்பே இல்லாம போயிடும்னு கிரிக்கெட் வல்லுநர்கள் சொல்றாங்க. குரூப் ஏவுல இந்தியா, நெதர்லாந்து, அமெரிக்க அணிகள் கூட பாகிஸ்தான் இருக்கு. பாகிஸ்தானோட இந்த செலக்டிவ் பார்ட்டிசிபேஷன், அதாவது தேர்ந்தெடுத்து விளையாடுற முறை ICCக்கு சுத்தமா பிடிக்கல. ரசிகர்களோட உணர்வுகளை மதிச்சு பிரச்சனைய பேசி தீர்த்துக்கோங்க, பிடிவாதம் பிடிக்காதீங்க அப்படின்னு ICC பாகிஸ்தானுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. உலகமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் மோதலை அரசியல் காரணத்துக்காக பாகிஸ்தான் தவிர்க்குமா, இல்ல ICC எச்சரிக்கைக்கு பயந்து விளையாட வருமா? பிப்ரவரி 15 நெருங்க அனல் பறக்குது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.